அந்த அண்ணா சிலையை காணவில்லை என்று சொன்ன அந்த அறிவுஜீவிகள் இருக்கிறாங்க பார், அவங்களுக்கு சொல்லிட்டேன், அண்ணா சிலை திருவண்ணாமலையில் தான், நகரத்தில் தான் இருக்குது. அண்ணா சிலை என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த பணி புனரமைக்கப்படுகிறது. அண்ணா சிலை புனரமைக்கிற பணியை பொதுப்பணித்துறையின் சார்பாக தான் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதனால் அவர்கள் நடத்துகிற இந்த போராட்டம் என்பது அது ஒரு காமெடி போராட்டமாக இருக்க முடியும் ஒழிய அது மக்களுக்கு பயன்பாட்டுக்கோ இல்லை அண்ணா மீது உண்மையான பற்று கொண்டிருக்கிற பற்றாளர்களுக்கோ அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிற அந்த போராட்டமாக இருக்காது. காரணம், நான் ஏன் ஒரு பட்டியலை உங்ககிட்ட படித்தேன்னு சொன்னேன், இப்படிலாம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி நடக்குது. 10 ஆண்டு காலம் இந்த ஆட்சியில் அந்த திருவண்ணாமலை நகரத்துக்கு எதுவுமே கேப்பாரட்டு கிடந்த நிலை இருந்ததெல்லாம் பத்திரிக்கை என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் அவங்களுக்கு வேற வழியில் எதை சொல்லி போராட்டம் நடத்துறது. ஆனால் அண்ணா சிலையை காணான்னு போராட்டமாக நடத்தி மக்களுடைய கவனத்தை ஈர்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் மக்கள் கவனத்தை ஈர்க்க மாட்டாங்க. இந்த போராட்டத்தின் மூலம் மக்கள், திருவண்ணாமலை மக்கள் இவர்களை எண்ணி நகையாடுவர்களை ஒழிய வேறொன்று இருக்க முடியாது. ஆனால் மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு நடத்துகிற ஆட்சி தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. அவருடைய தம்பியாக இருக்கிற நான் இந்த ஊருடைய மக்களுடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன். அவருடைய உணர்வுகளுக்கு நான் தலை வணங்குகிறேன். அவருடைய கோரிக்கைகளை தொடர்ந்து நான் செய்வேன். நன்றி, வணக்கம்.